வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியே அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து. லக்னத்தில் நின்ற பலன்கள்னு போட்டிருக்கிறோம். கிரகங்கள் என்ன பலன் செய்யுது. போன எபிசோட்ல 3 கிரகத்தோட முடிச்சிருப்போம். இந்த எபிசோட அப்படியே தொடருவோம். அதுல என்னென்ன கிரகங்கள்னா, நமக்கு புதன்ல இருந்து வந்துடும். லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம், நல்ல அறிவாளி, புத்திசாலி, ஞானின்னு சொல்லலாம். சமாதான பிரியர், ஆனா ஈகோவும் கூடவே இருக்கும். ஏன்னா லக்னத்துல புதன் அறிவு கிரகம் இல்லையா, திக்பலமா இருக்கு. ஏகலைவன், யாரு சொல்லாட்டாலும் நான் எனக்கு கத்துக்க தெரியும், நான் கத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா லக்னத்துல புதன். மனைவி படிச்சவங்களா இருப்பாங்க, மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி இருப்பாங்க. மனைவி உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு 80% பேருக்கு அமையுது. இவரே பாருங்க, 2 இடத்துல படிச்சேன், 2 டிகிரி முடிச்சேன், 2 இடம் மாறி படிச்சேன், 2 இடத்துக்கு வேலைக்கு மாறினேன், வெளிநாடு போய் அங்க ஒரு கம்பெனி மாறினேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா லக்ன புதன். தாய்மாமன் மேல் அதிக பற்று இருக்கும், இளைய சகோதரி மேல் அதிக பாசம் இருக்கும், நண்பர்கள்னா ரொம்ப பிடிக்கும். டீ சாப்பிட்னா கூட நண்பர்களோடு போயிட்டு வந்தா தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க விரும்பினாலும் விரும்பினாலும் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை தேடி வரும். கவனமா இருக்கணும். ஆனா நல்ல உத்தியோகத்துல உட்காரக்கூடிய ஆற்றல் இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும். டாக்குமெண்ட், பத்திரங்கள், மனைவி பேர்ல பத்திரம் பண்றது, மனைவி பேர்ல டாக்குமெண்ட் இருக்கிறது, மனைவியும் கணவனும் சேர்ந்து பத்திரங்கள் பண்ணி ஒரு சொத்து வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லக்னத்துல இருக்கிற புதன். லக்னத்துல யாருக்கு புதன் இருந்தாலும் மேக்சிமம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. அனுபவத்துல கரெக்டா வருது பாருங்க. லக்னத்துல யாருக்கு புதன் இருந்தாலும் அடிக்கடி இந்த வாகனத்தை மாத்துறது, குழந்தைக்கு பிறந்த உடனே இடம் மாறி போறது, ப்ரமோஷன் கிடைச்சி இன்னொரு இடம் மாறுறது, ப்ரமோஷன்ல உயர்ந்து உயர்ந்து அடுத்த லெவலுக்கு போறது, படிப்பு சின்னதா ஒரு பிரேக் ஆகி படிக்கிறது, 1 டிகிரிக்கு இன்னொரு டிகிரி சம்பந்தம் இல்லாம படிக்கிறது, படிக்கும் போதே போராடி படிக்கிறேன்னு சொல்றது, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜின்னு சொல்லி இதுல படிக்க முடியாத சப்ஜெக்ட் ஈஸியா படிக்க நினைக்கிறது, ஸ்கின் தொந்தரவு வர்றது, ஸ்கின்னால பாதிப்பு அடைகிறது, நரம்பு பிரச்சனைகள் வர்றது, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, அமானுஷ்யமா யோசிக்கிறது, இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற. லவ் வரும், லவ் பிடிக்கும், பாடல் பிடிக்கும், கவிதை பிடிக்கும், எழுத்து பிடிக்கும், ஏதாவதுன்னா எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கும், நோட் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் லக்னத்தோட புதனோட வேலை. பாட்டு பாடுறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதை அந்த செல்ல போய் அந்த பாடல்களை எல்லாம் அந்த மியூசிக்கலோட சேர்ந்து பிஜிஎம்னு சொல்லுவோம், அதெல்லாம் விரும்பி கேட்கறது, இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற புதன். இது குறிப்பா மிதுன லக்னக்காரங்க, கன்னி லக்னக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன் தான் லக்னாதிபதியை வராருல, அதனால அப்படி கலைநயமா வாழ்றது, இளமையா தன்னை வச்சுக்கிறது. எப்பவுமே எங்கேயாவது லேசா வெள்ள முடி தெரிஞ்சிச்சுன்னா போதும், லக்னத்துல இருக்கிற புதன் ஐயோ இப்போ லைஃப் போச்சே அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதெல்லாம் லக்ன புதன் பக்காவா மெயின்டைன் பண்ணும், கரெக்டா இருக்கும். நமக்கு மற்றது இருக்கா இல்லையோ, நம்மளை எப்பவுமே மிடுக்கா இளமையா வச்சிருக்கிறதுக்கு புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பச்சை காய்கறி சூப் சாப்பிட்றது, அதே மாதிரி குழந்தைகளை ரொம்ப லைக் பண்றது, குழந்தைகளை ரொம்ப ரசிக்கிறது, குழந்தைகளோட பேசுறது, இதெல்லாம் புதனோட வேலை. அப்ப புதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விகடகவி, அறிவாளி, புத்திசாலி. லக்னத்துல புதன் இருக்கிறது சமாதான பிரியர், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அடுத்தது லக்னத்துல குரு, ஒரு ஆசான், ஒரு குரு லக்னத்திலேயே இருக்காரு. இவங்களோட தேவைகளுக்காக ஒருத்தர்கிட்ட இறங்கி போய் நிற்கவே மாட்டோம். ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறதுல லக்னத்து குருவுக்கு மிஞ்சினவங்க ஆளே கிடையாது. தேவைப்பட்டா வரட்டும், நான்லாம் பேசவே மாட்டேனே, யாருகிட்டையும் நான் கூப்பிடவே மாட்டேனே, அவங்களா பேசினா தான் பேசுவேன். இதெல்லாம் லக்னத்தில் இருக்கிற குருவோட வேலை. ஆன்மீகம், தர்ம சிந்தனை, மருத்துவம், மனிதாபிமானம், குலதெய்வ வழிபாடு, தந்தையார் தொழில், தந்தையாரை நேசிக்கிறது, சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள், விரத முறைகள், மந்திரங்கள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது, கோயில் குளத்துக்கு போறது, பெருமாள் வழிபாடு அதிகமா பண்றது, ஜீவ சமாதிகளை அதிகமா விரும்புறது, விளக்கேத்திட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்றது, இரவு நேரம் ஹீலிங்கோ மந்திரங்களோ ஜபங்களோ பண்ணிட்டு படுக்கிறது, இதெல்லாமே லக்னத்தில் இருக்கிற குருவோட வேலை. ஏன்னா ஹீலர்னா மருத்துவர் சூரியனும் குருவும் மருத்துவர்கள் தான் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்ப குரு அப்படின்னாலே சாஸ்திர சம்பிரதாயம். வீட்டுல ராமாயண புக் இருக்கு, கந்த சஷ்டி கவசம் இருக்கு, மகாபாரதம் வச்சிருக்கோம்,
லலிதா சகஸ்கரநாமம் இருக்கு, விஷ்ணு சகஸ்கரநாமம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு லக்னத்துல இருக்கிற குருவோட வேலை. குழந்தைங்க தான் உலகம். குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு. பூர்வீகத்தை ரொம்ப ரசிப்பாங்க. ஐயோ என் ஊர், எங்க கோயில், எங்க ஊர்ல நான் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னா லக்னத்துல இருக்கிற குரு. அந்த லக்ன குருவுக்கு அவ்வளவு பவர். அப்ப லக்னத்துல இருக்கிற குரு யாருக்கு இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட போய் நின்னுட்டோம்னா எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா உயிரை கொடுத்தாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாக்கள். ஆனா என்னன்னா கேட்கணும் நம்ம போய். அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, இறங்கியே வரமாட்டாங்க. அவங்க தேவைக்காக கூட இவங்கிட்ட போனா ஒரு வேலையாகுன்னு இப்ப யாராவது நினைச்சு போனாங்கன்னா அவங்க குரு இருந்தா போகவே மாட்டாங்க. வேலையே நடக்கலைன்னாலும் வரமாட்டாங்க, நான் போய் நிக்க மாட்டேன் அப்படிங்கறதுல தெளிவா சிந்தனையோட இருக்காங்கன்னா லக்னத்துல இருக்கிற உங்களுக்கு குரு தான். அடுத்த லக்னத்தில் சுக்கிரன். ஆடம்பர பிரியர்கள், மனைவி மேல் பற்றுள்ளவர்கள், ஆண் ஜாதகம். பெண் ஜாதகமா இருந்தா மூத்த சகோதரி ரொம்ப பிடிக்கும். மேக்கப்பு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வாட்சு, காரு, வீடு, நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை, ஹோட்டல்ல உணவு சாப்பிட்றது, வெளிநாடு வெளியூர் போறது, தன்னை அழகாகவும் விடுக்காகவும் வைத்துக் கொள்வது, உடைகளுக்கு பஞ்சம் இல்லாம வச்சிருக்கிறது, இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற சூரியன். லக்னத்துல சூரியன் இருந்தாலே பாருங்க, ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சியா இருக்கும், மனைவி தேடியே வரும். லக்னத்துல செவ்வாய் இருக்கிற பெண் ஜாதகத்துக்கு கணவர் தேடியே வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலே, சுக்கிரனாலே குதூகலமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, இதெல்லாம் லக்னத்தினுடைய முக்கியமான வேலை. அந்த இடமே கலகலப்பா இருக்கும் லக்னத்துல சுக்கிரன் இருந்தா. சோகம் எவ்வளவு இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சோகங்கள் எனக்கும் என்னோடு இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் தமிழ் சினிமாவில் கூட வரும். அப்ப சோகங்கள் இவங்க இருந்தா கூட இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. லக்னத்துல இருக்கிற சுக்கிரன் அவங்க தெளிவா இருப்பாங்க. ரிஷப லக்னம், துலா லக்னமே பாருங்களேன், சோகத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சுக்கிரனோட வீடுங்கிறதுனால வெளியில சொல்லவே மாட்டாங்க, தெளிவா இருப்பாங்க அந்த விஷயத்துல. அப்ப பாருங்க அது எவ்வளவு விஷயத்த செய்யுது சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு இனிப்பு. அப்ப இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது உணவு செய்யும் போது கூட ஒரு இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுல தீவிரம். ஆனா இவங்களுக்கு தான் சீக்கிரமா, இந்த பெண்களாக இருந்தா தைராய்டு ஹார்மோன்ஸ், ஆண்களாக இருந்தா சுகர் வர்றது, ஸ்கின் தொந்தரவு வர்றது, இதெல்லாம் சுக்கரனால வருது. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகம் ரொம்ப பிடிக்கும். சஞ்சீவி சுக்கிரன் தான், சஞ்சீவி அப்படின்னு சொல்றோம். அப்ப சுக்கிரனாலே இவங்களுக்கு வேகமா இருக்கிற ஒரு பிளானட் தான். அவங்களுக்கு வேகமா இருக்கிறது பிடிக்கும். ஒரு லேட் ஆகுது, ஸ்லோ ஆகுதுன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு ஷாப்பிங், ஒரு பர்ச்சஸ், இதெல்லாம் இல்லாம இவங்க வாழவே மாட்டாங்க. காசு இருக்கிறத பொறுத்து போயிடுவாங்க கிளம்பி. ஒரு பொருள் தேவையோ இல்லையோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. என்னைக்காவது உபயோகமா இருக்கும்ப்பா, ஒரு ட்ரில்லர் வாங்கி வைப்போம்ப்பா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சுக்கிரனோட ஆளுமை தான். இவங்களுக்கு பெண்கள் வழி, அம்மா வழி பெண்கள், இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நேச்சர். அதே போல லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். இந்த பார்க்கிங் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறவங்க பாருங்க, எப்பவுமே ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் லைஃப்ல அப்படிங்கிறதுல, ஒரு குதூகலமா இருக்கணுங்கிறதுல இவங்க தீவிரமா இருப்பாங்க. அப்படின்னா அது மிகையே அல்ல. ஏன்னா லக்ன சுக்கிரனுக்கு இவ்வளவு இருக்கு. லக்னத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு, இடம், நிலம் வாங்கினோம்ல ஈஸியா கிடைச்சது அப்படின்னு ஒரு கணக்கு. கண் பிரச்சனை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை பிரச்சனை, தலைமுடி உதிர்வு, ஹார்மோன்ஸ் தொந்தரவு இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கண்டிப்பா பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறாத ஆளே கிடையாது லக்னத்துல. இல்ல பணம் ஆசைப்பட்டு ஒரு இடத்துல போட்டு இது வராம போயிடும். வட்டிக்கு ஆசைப்பட்டு, டபுளுக்கு ஆசைப்பட்டு, டபுள்னா என்ன, வட்டி 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்குது, 50,000 கொடுத்தா 1 லட்சம் கிடைக்குது, இப்படி ஆசைப்பட்டு போறது. இதெல்லாம் லக்ன சுக்கிரனோட வேலைகளை நம்ம சொல்லப்படுது. ஸோ கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சுக்கிரன் கொண்டு போய் நம்மளை சாச்சிரும் ஆடம்பரம்ங்கிற பேர்ல. இதுல நிதானமா இருந்தா போதும் அப்படிங்கிறது கணக்கு. மீண்டும் தொடரும் பகுதி அடுத்ததுல ராகு, சனி, ராகு, கேதுவை நம்ம பார்த்துருவோம். அதுவரை தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.